என்னுடைய ஆன்மாவை எனக்குள்ள தக்க வச்சு நான் சமாதி ஆகிற இடத்துல அதை நிலைநிறுத்த எனக்கு வழி தெரியும். அதனால அந்த இடத்துக்கு அந்த சமாதி சக்தி பெறும், பலாயிரம் பேருக்கு அது பயன் தரும். அந்த வழி மட்டும் எனக்கு தெரியுமே தவிர அவருக்கு ஒரு விதம் தெரியும். தன்னுடைய ஆன்மாவை தனக்குள்ள தக்க வைக்கக்கூடிய வழி தெரியும் சொன்னவரு, தக்க வச்ச ஆன்மாவை வெளியே இன்னொரு இடத்துக்கும் போய் சேர்க்கவும் தெரியும். பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அறக்கட்டளை சார்பாக பக்தர்கள் சீடர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். நாம கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம். அதுல பழைய ஆசிரமத்திற்கும் நமக்கும் இனிமேல் எந்த விதமான உறவுகளும் இல்லை. அந்த ஆசிரமத்தை தாண்டி நம்ம வெளியே வந்துட்டோம். இனிமேல் பழைய எண்ணங்களை பழைய நினைவுகளை யாரும் மனசுல வச்சுக்காம அதை எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமேல் நாம சுதந்திர பறவையா நம்ம குருநாதருக்கு என்னெல்லாம் நாம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை தங்குதடை இல்லாம செய்யறதுக்கான பலத்தோட நாம இனிமேல் ஒரு புது விதமான பயணத்தை தொடருவோம் அப்படின்னு கடந்த காணொளியில சொல்லியிருந்தோம். ஆனாலும் பல பேருக்கு பல மனங்களுக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கு. ஏன்னா அடுத்து நாம எந்த விதமான காணொலியும் போடல. அதனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, சீடர்கள் மனசுல இப்ப நாம பழைய ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்துட்டோம், அடுத்து நாம என்ன செய்ய போறோன்னு இன்னும் ஐயா சொல்லலையே, என்ன பண்ண போறோம் தெரியலையே, இப்படியே மண்டபத்திலேயே பண்ணினே இருப்போமா, மண்டபத்திலேயே காலம் ஓடிடுமோ அப்படின்னு பல பேருக்கு பலவிதமான கவலைகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அப்படியெல்லாம் கவலைப்படக்கூடிய இடத்துல நம்மள குருநாதர் வைக்கல அப்படின்றத உணர்த்தக்கூடிய வகையில நாம அந்த காணொலியோடு நிறுத்தில்ல. நமக்கும் பழைய ஆசிரமத்திற்கும் எந்த விதமான உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு வீட்டுல வந்து உட்காரல. இப்போ பல இடங்களுக்கு போய் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அறக்கட்டளை சார்பா ஒரு ஆசிரமத்தை இனிமேல் உருவாக்கியே தீரணும் அப்படின்ற எண்ணத்துல நாம பல இடங்களை போய் அலசி ஆராய்ஞ்சிருக்கிறோம். ஆனாலும் நமக்கு நாம எதிர்பார்த்த மாதிரி இடங்கள் இன்னும் அமையல. அது போக்குவரத்துக்கு வசதியா இல்லை. முக்கியமானது என்னன்னா, நம்ம குருநாதரை பார்க்கணும், அவருடைய கோயிலுக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள் சீடர்கள் அனைவருமே போக்குவரத்து எளிதா இருக்கணும். பஸ் இல்லை, ட்ரெயின் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ஒரு ஆட்டோ பிடிச்சாவது வந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு போக்குவரத்து சுமூகமாக இருக்கக்கூடிய இடத்துல பார்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்க பல இடங்களை தேடி அலைஞ்சி பார்த்துருக்கிறோம். அதுல சில இடங்களை தேர்வு பண்ணியும் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு இடமும் கோடி கணக்குல போகுது. ஆனாலும் ஐயாவை தேடி வரக்கூடிய எல்லோரும் எந்த விதமான வருத்தமும் இல்லாம வந்து போகணும் அப்படின்னு சொன்னா அந்த இடம் எளிதாக வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். அதற்கு போக்குவரத்து வசதி உள்ள இடமாக நாம பார்த்துட்டு இருக்கோம். அதுல சில இடங்களை தேர்வு பண்ணி இருக்கிறோம். ஆனாலும் மனசுல ஒரு சின்ன நெருடல் மட்டும் இருந்துகினே இருக்குது. இந்த இடம் யாருக்காக பார்க்கிறோம், ஏன் இவ்வளவு இடம் பார்த்துருக்கோமே, ஏன் சரியா அமையல அப்படின்னு எல்லாம் பார்த்து ஆராய்ஞ்சதுல நாம பார்க்கறது நம்முடைய குருதேவருக்காக. அவர் ஏற்கனவே தெளிவா சொல்லியிருக்காரு, தன்னுடைய ஆன்மாவை தனக்குள்ள தக்க வைக்கும் தெரியும் அப்படின்னு சொன்ன நம்முடைய குருதேவரால தன்னுடைய ஆன்மாவை இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து ஆவாகனம் செய்தால் அங்க வந்து அமர்ந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய இடத்துலயும் அவர் இருப்பாரு அப்படின்னு நாம சில காணொளிகள்ல சொல்லியும் இருக்கிறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், நாம கடந்த 10 மாத காலமாக ராமானுஜர் அறக்கட்டளைக்கு சொந்தமான வன்னியர்குல சத்திரம் அப்படின்ற மண்டபத்துல தொடர்ந்து பௌர்ணமி வகுப்புகள் நடத்திக்கினே வரும். அந்த வகுப்புகள்லாம் எப்படி நடக்குதுன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அங்க நிலவக்கூடிய சாந்தி, அமைதி, அங்க கிடைக்கக்கூடிய ஞானம், இது எதுவும் இதுவரைக்கும் நம்முடைய ஆசிரமத்துல கூட கிடைச்சிருக்காது. அத்தகைய அனுபவத்தை நாம எல்லாரும் உணர்ந்திருக்கோம். அப்படின்னா இந்த விஷயம் எதை காட்டுது, நம்முடைய குருதேவர் அவரை யார் நினைக்கிறாங்களோ அவரையே நினைச்சு உருகக்கூடியவங்க இருக்கக்கூடிய இடத்துல இப்ப வந்து இருக்காருன்னு சொன்னா, அவருக்காக ஒரு இடத்த உருவாக்கினா ஏன் அங்க இருக்க மாட்டாரு? அப்போ
ஒருவேளை அவர் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருந்தா அது எதுவா இருக்கிறது நாம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்போ இத அவர் திருவாயாலே சொன்னால் மட்டும்தான் நாம அந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அங்க ஐயாவுக்கு சமாதியும் கோவிலும் அவரே நாடி வரக்கூடிய சீடர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு ஆசிரமத்தையும் நம்மால சிறப்பா உருவாக்க முடியும். அப்படின்னா இதுக்கு ஒரே தீர்வு, இந்த கேள்விய நம்முடைய குருதேவர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் விடமே இந்த கேள்வியை விட்டுடுவோம். இந்த கேள்விக்கு அவரோட பதில் இல்லாம நம்மளால எந்த இடத்தையும் தேர்வு செய்ய முடியாது. அவர் எதை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறாரோ அந்த இடத்துல கோவிலை உருவாக்குறது தான் சால சிறந்ததா இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல முடிவை எடுத்து இந்த கேள்வியை அவர்கிட்ட வச்சுட்டோம். அதுக்கு தியானத்துல அவர் கொடுத்த பதில், நான் எங்க இருக்கிறேன், அந்த இடம் எப்படி இருக்கும், அது எந்த ஊரு, நான் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல எந்தெந்த விஷயமெல்லாம் இருக்கும் அப்படின்றத நமக்கு தெள்ள தெளிவா சுட்டி காட்டி ஒரு படம் போல காட்டியிருக்காரு. இப்போ நாம அந்த இடத்த, அந்த ஊர்ல அந்த இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்த வாங்கி அவருக்கு ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலுக்குள்ள ஐயாவுடைய சமாதி கட்டி அங்க அவரை ஆவாகனம் செய்ய வேண்டியது மட்டும்தான் இப்போ நம்முடைய கடமை. இப்போ அவர் நமக்கு தெள்ள தெளிவா ஒரு இடத்த காட்டி கொடுத்ததுனால இனிமேல் பார்த்த பழைய இடங்களை தேடி இனிமேல் போக வேண்டிய எந்த விதமான அவசியமும் நமக்கு இல்லை. அதனால எந்த ஊருன்னு காட்டிட்டாரு, எங்க இருக்குன்னு சொல்லிட்டாரு, அவர் இருக்கக்கூடிய இடம் எப்படியெல்லாம் இருக்குன்றதையும் நமக்கு குறிப்பால உணர்த்திட்டார். அப்படின்னும் போது அந்த இடத்த தேடி அந்த இடத்த வாங்கி அங்க ஒரு சிறப்பான ஒரு ஆசிரமத்தை ஞானத்தை தேடி வரக்கூடிய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் எந்த விதமான குறையும் இல்லாத ஒரு ஆசிரமத்தை உருவாக்க இப்போ நாம பயணப்பட்டு இருக்கிறோம். இந்த நல்ல செய்திய, சந்தோஷமான செய்திய உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த காணொலியை நாங்க வெளியிடுறோம். பழைய ஆசிரமத்துக்கும் நமக்கும் எந்த விதமான உறவும் இல்லை சொல்லிட்டு கவனிக்கிறீங்களே சுவாமி, அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லவே இல்லையே, சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு ஐயாவே நமக்கு எந்த இடம் வாங்கணும், அவர் எங்க இருக்கிறேனோ காட்டி கொடுத்ததுனால நம்முடைய வேலைகள் ரொம்ப 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 ஈஸியா முடிஞ்சிடும். அவர் அந்த இடத்துல ஆவாகனம் பண்ணிட்டாருன்னா அந்த இடத்த நம்மளை தவிர வேற யாராலையும் அதை வாங்கவும் முடியாத அளவுக்கு அவரால் பார்த்துக்கவும் முடியும். ஆகையினால வெகு சீக்கிரத்திலேயே நம்முடைய குழப்பங்கள்லாம் தீர்றதுக்கும் நம்முடைய கவலைகள் எல்லாம் தீர்க்கிறதுக்கும் ஒரு நல்ல இடம் அமைய போகுது என்ற அந்த சந்தோஷமான விஷயத்த இந்த காணொளி மூலமாக சீடர்கள் பக்தர்கள், யாரோட சீடர்கள் யாரோட பக்தர்கள், பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அறக்கட்டளையினுடைய சீடர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த காணொளி வாயிலாக இந்த சந்தோஷமான விஷயத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, ஆத்ம வணக்கங்கள்.